Welcome to all. Nowadays we have to discuss the topic of Unit 4 Principles of Inheritance. Today we discuss the topic is as a sex linked inheritance. So introduction about the sex linked inheritance. The inheritance of a triad that is determined by a gene located on one of the sex chromosomes is called as a sex linked inheritance. What is sex linked inheritance? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஏ ட்ரையட் இந்த ஒவ்வொரு ட்ரையட் இப்போ மேல்குள்ள கேரக்டர் இன்ஹெரிட்டட் ஆகும், ஃபீமேல்குள்ள கேரக்டர் இன்ஹெரிட்டட் ஆகும். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணுறது எது அப்படின்னா செக்ஸ் குரோமோசோம்ஸில் இருக்கிற ஒரு ஜீன் தான். தட் இஸ் கால்ட் அஸ் அ செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள்ஸ், அப்பாவுக்கு தலை வந்து பால்னஸாக இருக்கும். பால்னஸ்னால் என்ன, சொட்டத்தில். அது வந்து கரெக்டாக அப்பா ஃபீமேலுக்கு வராது. ஓகேவா? ஆனால் அவங்களுடைய சன்னுக்கு வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அப்போ ஒய் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஏ ட்ரையட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபீமேலுக்குள்ளே கேரக்டர் அம்மாவுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதே போல் அவங்களுடைய டாட்டருக்கும் ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எக்ஸ் லிங்க்டு ட்ரையட். ஓகேவா? ஸோ இதுக்கு ரிலேட்டடாக, அதாவது அந்தந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற ஒரு இன்ஹெரிட்டட் ட்ரையட்ஸ் வந்து வருது. இதை யார் டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த செக்ஸ் குரோமோசோம்ஸில் இருக்கிற ஜீன் தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தட் இஸ் கால்ட் அஸ் அ செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் எ ட்ரையட் that is determined by a gene located on one of the sex chromosomes, that is called as the sex linked inheritance. Okay, what is sex linked genes? ஜீன்ஸ் நம்ம சொல்லுவோம் எக்ஸ் குரோமோசோம்ஸாக எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபீமேல், ஒய் ரிலேட்டடாக ஒய் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மேல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு பேர் தான் எக்ஸ் ரீஜியன்ஸ், ஒய் குரோமோசோம்ஸ். எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம்ஸில் இருக்கிற அந்த ஜீன்ஸ் தான் என்ன பண்ணும், ரெப்ரசன்ட் பண்ணும். இவங்க வந்து ஃபீமேல், இவங்க வந்து மேல் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணும். தட் இஸ் கால்ட் அஸ் அ செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ். What are sex linked genes? The genes present on the differential region of the X chromosomes and Y chromosomes, that is called as the sex linked genes. Okay, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒன் மார்க் கொஷின்மா, நோட் பண்ணிக்கோங்க. ரீசன் அண்ட் அசர்ஷனில் கேட்பாங்க. இப்போ ஜீன்ஸ் அண்ட் ப்ரெசென்ட் இன் எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம் செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், த ஜீன்ஸ் ப்ரெசென்ட் இன் டிஃப்ரென்ஷியல் ரீஜன் ஆஃப் ஏ எக்ஸ் குரோமோசோம். அப்போ எக்ஸ் குரோமோசோம்ஸில் இருக்கிற டிஃப்ரென்ஷியல் ரீஜனில் இருக்கிற ஜீன்ஸ்க்கு பேர் எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன ஆகாது அப்படின்னா நோ கரஸ்பாண்டிங் ஆஃப் ஒய் குரோமோசோம்ஸில் இருக்க ஜீன் வராது. ஓகே, அப்படி வந்துச்சுன்னா அது வந்து குரோமோசோமல் டிஸார்டர்ஸ்னு அர்த்தம். ஓகே, see this slide. The X-linked genes have no corresponding alleles in the Y chromosome. Underline pa, one word, reason and assertion type la question கேட்பாங்க. Okay, so the X-linked genes have no corresponding alleles in the Y chromosome. X-linked இருக்க ஜீன்ஸில் Y chromosomes உடைய ஜீன்ஸ் அங்கே லிங்க்டு ஆகணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மேல் கேரக்டராக ரெஃப்ளெக்ட் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ பட் நம்ம வந்து அந்த ஜீன்ஸ் ப்ரெசென்ட் இன் த டிஃப்ரென்ஷியல் ரீஜன் ஆஃப் த Y chromosomes ஆர் கால்ட் அஸ் அ Y linked or ஹோலன்ட்ரிக் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஒன் ஆஃப் த 2 மார்க் கொஷின். ஹோலன்ட்ரிக் ஜீன்ஸ்னால் ஒய் குரோமோசோம்ஸில் இருக்கிற ஜீன் ஒய் லிங்க்டு. அவங்க இப்போ அப்பாக்குள்ள கேரக்டர் பையனுக்கு மட்டும்தான் வரும், பையன்கிட்ட பேரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்க்குள்ள கேரக்டர் மட்டும்தான் மேல்குள்ளே அந்த ஜீனுக்கு மட்டும்தான் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் அ ஹோலன்ட்ரிக் ஜீன்ஸ். இந்த பிக்சரை பாருங்கள். ஸோ இந்த பிக்சரில் வந்து காதில் வந்து தட் இஸ் ஹைப்பர் ட்ரைகோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷன்ஸை. நம்ம லாஸ்ட்டில் இதனோட எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்கு ஹோலன்ட்ரிக் ஜீன்ஸோட எக்ஸாம்பிள்ஸை இந்த டாப்பிக்கோடைய லாஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ காதில் தான் அந்த ஹேர் க்ரோத்து. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இயரோட இந்த பின்னா இருக்குது பார்த்தீங்களா, அவுட்டர் ஷேப் ஆஃப் த இயர், தட் இஸ் கால்ட் அஸ் அ பின்னா. ஓகேவா? ஸோ அந்த பின்னால் என்ன ஆகும், ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ இந்த ஹேர் க்ரோத் கேரக்டர் வந்து ஹைப்பர் ட்ரைகோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து ஃபீமேலுக்கு வராது, பட் ஆனால் அவங்களுடைய மேல் இன்ஹெரிட்டட் ட்ரைட்டாக இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் அ ஹோலன்ட்ரிக் ஜீன்ஸ். அதாவது டிஃப்ரென்ஷியல் ரீஜன் ஆஃப் த ஒய் குரோமோசோம்ஸில் இருக்கிற ஒய் லிங்க்டு ஜீன்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் ஒன்லி த ஹோலன்ட்ரிக் ஜீன்ஸ். நம்ம வந்து எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸுக்கு நமக்கு அந்த மாதிரி நேம் கிடையாது. Okay, listen, the Y-linked genes have no corresponding allele in X chromosome. Y-குள்ள particular character எதில் கிடையாது, X chromosomes-ல கிடையாது. Listen, note it, this is one of the important reason and assistant question. Note it.
Okay, the holocentric genes, the Y-linked genes, that is called as the holocentric genes. So these are the inherit only the Y chromosomes and they phenotypically express only in the male sex chromosomes. Okay, so the sex-linked inherited traits are more common in males than females. Note it, ma. Sex-linked inherited traits are more common in males compared than females because males are hemizygous. What is the reason? And the sex-linked inherited traits is common in male compared than females. This is one of the book back questions and creative questions. Okay, so the males are hemizygous, so that is only is therefore express the trait when they inherit one mutant allele. Note it. This is also one mark question. One mutant allele, two mutant allele or multiple mutant allele அந்த மாதிரி பேசிக்ல கொஸ்டின் கேட்பாங்க. So the males are the hemizygous, so these are the character is expressed and inherit one mutant allele, only one mutant allele. The Y-linked genes inherit Y chromosomes and phenotypically expressed only in the male sex. Can you understand? So this slide is answer for the book back question. X-linked genes and Y-linked genes, it's having a differential region, that is a non-homologous region. So these are the region does not undergo pairing or crossing over during meiosis. So the inheritance of a X or Y-linked genes is called as a sex-linked inheritance. Can you understand? So the X-linked genes Y-linked genes இருக்கிற அந்த differential region வந்து non-homologous region, ரெண்டுலையுமே ஒரே மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ இது வந்து என்ன ஆகாது அப்படின்னா மியாசிஸ் அப்போ கிராசிங் ஓவர் அப்போ இவங்க என்ன ஆயிக்க மாட்டாங்க, கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. எக்ஸ்னால் எக்ஸுக்குள்ள கேரக்டர் மட்டும்தான் இருக்கும், ஒய்னா ஒய்க்குள்ள கேரக்டர் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ த செக்ஸ் குரோமோசோம்ஸில் என்ன ஆகாது. ஸோ தேர் இஸ் டூரிங் மியாசிஸ் தேர் இஸ் நோ அண்டர்கோ பேரிங் ஆஃப் திஸ் X-linked and Y-linked genes. So these are the genes is called as the sex-linked inheritance. Can you understand? So this is answer for book back question ma. Note it. Inheritance of a X-linked genes, this is very much important question. Most of the compulsory questions is asked in this topic, so listen carefully. And this is 2 mark question. What are the inheritance of X-linked genes disorder? One is red green color blindness or daltonism. Second is hemophilia. Next is Duchenne's muscular dystrophy. So these are the examples of X-linked gene inheritance in humans. So in this topic we detailed studied about color blindness and hemophilia. Okay, so first disease is a hemophilia. So hemophilia is commonly called as a bleeder's disease, so which is more common in men than women. Okay, which one is having more common? மென்ல தான் அதிகமாக இருக்கும் கம்பேர் தென் உமனை காட்டிலும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இது வந்து ஒரு எக்ஸ்லிங்க்டு ஜீன்ஸ்னு சொன்னோம், ஆனால் இது யார்கிட்ட அதிகமாக இருக்குது? மென். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் த ஹெரிடிட்டி வாஸ் ரிப்போர்ட்டட் இன் ஜான் காட்டோ இன் 1803. ஸோ த ஹீமோஃபிலியா இஸ் ஒன் ஆஃப் த ரெசசிவ் எக்ஸ்-லிங்க்டு ஜீன். நோட் பண்ணிக்கோங்கப்பா, இது ஒரு டாமினன்ட் கேரக்டர் கிடையாது, ரெசசிவான எக்ஸ்-லிங்க்டோடைய கேரக்டர் தான் இந்த ஹீமோஃபிலியா. ஓகே, எ பர்சன் வித் எ ரெசசிவ் ஜீன் ஃபார் ஹீமோஃபிலியா ஸோ லேக்ஸ் எ நார்மல் கிளாட்டிங் சப்ஸ்டன்சஸ் இன் பிளட், hence minor injurities cause continuous bleeding leading to death. What are the characteristics of the hemophilia தான் இது. ஸோ எப்படி வந்து ஒரு ரெசசிவ் எக்ஸ்-லிங்க்டு ஜீன் வந்து மென்னுக்கு அஃபெக்ட் ஆகுது? ஸோ திஸ் இஸ் அ எக்ஸ்-லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ த எக்ஸ்-லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் மேல் என்னப்பா இருக்குது? எக்ஸ் அண்ட் ஒய் ஜீன் இருக்கா? ஸோ அந்த எக்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ரெசசிவாக இருக்கிற கண்டிஷன்ஸில் மென்னுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ப்ளீடர் டிசீஸ் ஆஃப் ஏ ஹீமோஃபிலியா வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ வாட் இஸ் அ மெயின் ஹீமோஃபிலியா என்ன அப்படின்னா நமக்கு வந்து கிளாட்டிங் சப்ஸ்டன்சஸ். கிளாட்டிங்னா என்ன? நம்ம பிளட் வந்து ப்ளீடிங் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக என்ன ஆகும்? பிளட் வந்து கிளாட் ஆகிறதுக்கான சப்ஸ்டன்சஸ் வந்து என்ன அப்படின்னா த்ராம்போபிளாஸ்டின் அப்படிங்கிற ப்ரோட்டீன். லாஸ்ட் இயர் நம்ம வந்து ஃபைப்ரின் த்ரெட்ஸ், இந்த ஃபைப்ரின் த்ரெட்ஸ் வந்து என்ன பண்ணும்? ஃபைப்ரினோஜன் த்ரெட்டை வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்லாம் படித்தோமா? ஸோ அந்த ப்ரோட்டீனுக்கு பேர் என்ன அப்படின்னா தட் இஸ் த த்ராம்போபிளாஸ்டின். ஓகே,
So what is the role of this thromboplastin? So thromboplastin is act as a clotting a blood factor. Okay, so இப்போ இந்த ஹீமோஃபிலியாவில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆயிரும், த்ராம்போபிளாஸ்டினே இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு இன்ஜுரி வந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸ் ப்ளீடிங் ஆகி லீடிங் டு டெத் ஆயிரும். ஓகே, ஐ ரிப்பீட், ஹீமோஃபிலியா இஸ் ஒன் ஆஃப் த X-linked disorders. Okay, so this is otherwise it is called as a bleeder's disease. And the disease is first reported in John Cotto. Hemophilia is caused by a, note பண்ணிக்கோங்க, இந்த லெசனில் நம்ம நிறைய டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் படிப்போம். ஸோ the hemophilia is the recessive X-linked genes. So what are the characteristics of the hemophilia? So if the person having a receiving a gene of a recessive X-linked gene means, so they having a hemophilia, affected by hemophilia is lacks of a normal clotting substance. That is, name of the substance is called as a thromboplastin. So if it is condition of minor injuries, is continuous bleeding and leading to death. So this is the characteristics of hemophilia. Can you understand? So this crisscross pattern of inheritance is continued the hemophilia. So this is creative manner they have to asking in 3 mark question ma'am. So இப்போ என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஃபீமேல்ஸ் வந்து ஃபீமேல்ஸ்க்கு வரும். ஓகே, ஃபீமேல்ஸில் இருந்து என்ன ஆகுது, அவங்களுடைய சன்னுக்கு வருது. சன்னிலேருந்து நெக்ஸ்ட் எங்கே போகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் அவங்களுடைய தட் இஸ் உமன் சைல்டுக்கு போகும், உமனுக்கு டாட்டருக்கு போகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபீமேல் டு மேல், மேல் டு ஃபீமேல் அப்படிங்கிற மாதிரி வரதுனால, ஸோ திஸ் பேட்டர்ன் இஸ் கால்ட் அஸ் அ கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். கதை மாதிரி கொஷின்ஸ் கொடுப்பாங்க, கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த பேட்டர்ன் இன்ஹெரிட்டன்ஸ்னு கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஸோ என்ன எழுதணும், கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்? த ஃபீமேல்ஸ் கேரியர் ஆஃப் த டிசீஸ். ஹீமோஃபிலியாவோடைய கேரியர் யாராக இருப்பாங்க, ஃபீமேல்ஸாக இருப்பாங்க. ஓகே, ஆனால் ஃபீமேல்ஸில் 2 எக்ஸ் இருக்கா, ஒரு எக்ஸ் வந்து டாமினன்ட் எக்ஸும் இன்னொன்று வந்து கேரியர் எக்ஸ் இருக்கனால அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ இந்த கேரியர் எக்ஸு வந்து அவங்களுடைய சன்னுக்கு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆயிரும், இந்த ஹீமோஃபிலியா வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஓகேவாம்மா? ஸோ த ஃபீமேல்ஸ் ஆர் கேரியர் ஆஃப் த டிசீஸ், ஸோ transmit the disease of 50% of their sons. ஸோ 50% வந்து அந்த கேரியராக இருக்கிற ஃபீமேல் மூலமாக சன்னுக்கு வருது. ஸோ ஈவன் இஃப் த மேல் பேரண்ட் இஸ் நார்மல், அவங்க அப்பா வந்து நார்மலாக இருந்தாலுமே அவங்க சன்னு வந்து 50% வந்து என்ன ஆவாங்க, அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ ஹீமோஃபிலியாஸ் ஃபாலோஸ் த கேரக்டர்ஸ் கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். லிசன், அந்த பிக்சரை பாருங்கள். ஸோ அந்த பிக்சரில் வந்து நமக்கு புக்கில் வந்து கிறிஸ் கிராஸ் பேட்டர்னோட இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஹீமோஃபிலியாவுக்கு நமக்கு பேட்டர்ன் கொடுக்கல. ஓகே, ஆனால் 3 மார்க் கொஷின்ஸில் கேட்டாங்க அப்படின்னா இந்த பேட்டர்னை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயரில் அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எல்லாருமே. ஓகேவா? ஸோ எந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஹீமோஃபிலியா அல்லது கலர் பிளைண்ட்னஸ். நமக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ்க்கு மட்டும்தான் அந்த சார்ட் போட்டிருக்காங்க. ஓகே, ஆனால் வந்து ஹீமோஃபிலியாவுக்கு போடலை. ப்ளீஸ் நோட் இட். ஓகே, now we understand the concept of X-linked genes of hemophilia. Next disease is color blindness. Okay, note it, the color blindness is a dominant X-linked gene. Hemophilia recessive X-linked gene, color blindness is a dominant X-linked gene. So this is necessary for the formation of color sensitive cells of cone cells. ஸோ இதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபார்மேஷன் ஆஃப் கலர் கோன் செல்ஸ் வந்து வேணும். கோன் செல்ஸுக்குமே நம்ம ப்ரோட்டீன் படித்தோம். ஓகேவா? ஸோ ராட் செல்ஸ்க்கு வந்து ரொடாப்சினும், கோன் செல்ஸ்க்கு வந்து அயடாப்சின்ங்கிற ப்ரோட்டீன் படித்தோமா? ஸோ வாட் இஸ் ப்ரோட்டீன் ஆப்சன்ஸ் இன் ஹீமோஃபிலியாமா? யா, தட் இஸ் thromboplastin. Later protein is thromboplastin in hemophilia, but color blindnessக்கு iodopsin. Okay, so the recessive form of this gene is incapable of producing a color sensitive cone cells. ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஏன் எக்ஸ்லிங்க்டு ஜீன்ஸ் ஆகுது அப்படின்னா, அந்த எக்ஸ்லிங்க்டு ஜீன்ஸ்னால என்ன பண்ண முடியாது, இன்கேபபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் கலர் சென்சிட்டிவ் கோன் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இஃப் த ஃபீமேல்ஸ் ஹோமோசைகஸ் ரெசசிவ் ஃபீமேல்ஸ், homozygous recessive females and hemizygous recessive males are unable to distinguish the red green color. Note it ma, ஒரு ஃபீமேல் வந்து ஹோமோசைகஸ் ரெண்டுமே இதாக இருக்கிறவங்க ஹோமோசைகஸ்
ரெண்டு எக்ஸ் இருக்கனால இது வந்து ஹோமோசைகஸ். ஸோ ஹோமோசைகஸ் ரெசசிவ் ஃபீமேல்ஸும் அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் அதை வந்து என்னென்னு சொல்லுவோம், ஹெமிசைகஸ் தானே சொல்லுவோம். ஹெமிசைகஸ் ரெசசிவ் மேல்ஸுமே என்ன பண்ண முடியாது, க்ரீன் கலரை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த க்ரீன் ஆர் ரெட் க்ரீன் கலரை வந்து அவங்களால கோன் செல்ஸ் இருந்தால் தான் அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்கேபபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் த கலர் சென்சிட்டிவ் கோன் செல்ஸ்னால அவங்களால என்ன பண்ண முடியாது, டிஸ்டிங்க்யூஸ் பண்ண முடியாது. Okay, so the inheritance of a color blindness can be shooted in the following two types of marriages. So some conditions எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா consanguineous marriage பண்ணுவாங்க. consanguineous marriageனா என்ன, ரிலேஷன் மேரேஜ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த ரிலேஷன் மேரேஜில் பண்ணுறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு அந்த ஜீனோடைய கேரியராக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் அவங்க சேம் அதே ஜீனுக்குள்ளேயே மேரேஜ் பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்லிங்க்டு டாமினன்ட் எக்ஸ்லிங்க்டு ஜீன்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ், கலர் பிளைண்ட்னஸ் வர்றதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகே ஓகே மேம். ஸோ இன் திஸ் கண்டிஷன் இந்த கலர் பிளைண்ட்னஸை 2 கேசஸில் பார்க்குறோம். ஓகே, see your book. இந்த டயக்ராம் வந்து கிளியராக தெரியல. ஒன்று வந்து என்னென்னா நார்மல், இப்போ கலர் பிளைண்ட் மேன் எக்ஸு சின்னு போடுவோம். கலர் பிளைண்ட் மேனை எக்ஸ் மேலே போட்டு சி ஒய். ஓகே, கலர் பிளைண்ட் மேன் அண்ட் இஸ் நார்மல் விஷன் உமன். ஸோ நார்மல் விஷன் உமன் வந்து நார்மலாக அவங்க இருக்காங்க. ஓகே, அப்படி வர்றப்ப அவங்களுடைய F1 ஜென்ரேஷனில் நார்மல் விஷன் மேல் அண்ட் ஃபீமேல் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற அந்த ஃபீமேலில் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, XC கேரியராக இருப்பாங்க. ஓகே, XC மீன்ஸ் கேரியர் ஜீன் ஃப்ரம் த ஃபாதர், அஃபெக்டட் கலர் பிளைண்ட் மேன்ட்டேருந்து வர்றதுனால இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கேரியர் ஃபீமேல் இருக்கால, இவ வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு நார்மல் விஷன் மேனை வந்து மேரேஜ் பண்ணுறப்ப அவங்களுடைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 25% வந்து ஃபீமேல் நார்மலாக இருப்பாங்க, 25% வந்து மேல் வந்து நார்மலாக இருப்பாங்க. ஓகே, ரிமைனிங் 25% ஒரு ஃபீமேல் எப்படி இருப்பா அப்படின்னா கேரியராக இருப்பாங்க. அதில் கண்டிப்பாக ஒரு 25% எப்படி இருப்பாங்க அப்படின்னா மேல் வந்து கலர் பிளைண்டாக அஃபெக்ட் ஆயிடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ மேலிருந்து நெக்ஸ்ட் அது ஃபீமேல் மூலமாக கேரியர் ஆகி, சரியா, நெக்ஸ்ட் வந்து யாரையே அஃபெக்ட் பண்ணுது, மேலே அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ த கலர் பிளைண்ட் ட்ரையட் இஸ் இன்ஹெரிட்டட் from male parent to the grandson through the carrier daughter, which is example of crisscross pattern of inheritance. புரியுதாம்மா? ஸோ what is in crisscross pattern of inheritance? அப்பாக்கிட்ட இருக்கிறது அவங்களுடைய பொண்ணு மூலமாக நெக்ஸ்ட் எங்கே வருது, அவங்களுடைய கிராண்ட் சன்னை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் crisscross pattern of inheritance. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடி. ஓகே, செகண்ட் கேஸ் ஸ்டடி. ஸோ மேரேஜ் பிட்வீன் இப்போ நார்மல் விஷன் மேன் வந்து எப்படி இருக்கான், XY நல்லா ஸ்ட்ராங் மேனாக இருக்கான். பட் ஆனால் ஃபீமேல் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா ஹோமோசைகஸ் கலர் பிளைண்ட் உமனாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இடையில மேரேஜ் நடக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா F1 சன்ஸ் எல்லாமே இப்போ அம்மா தான் வந்து அஃபெக்டடாக இருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது, சன்னை ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணுது. சன்ஸ் வில் பி எ கலர் பிளைண்ட் அண்ட் டாட்டர்ஸ் வில் பி எ நார்மல் விஷன். பட் ஆனால் டாட்டர்ஸ் எல்லாமே எப்படி தான் இருக்காங்க, கேரியராக தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இவங்கள்ட்ட இருக்கிற இந்த கேரியர் டாட்டரை ஒரு கலர் பிளைண்ட்னால் அஃபெக்ட் பண்ண மேல் வந்து மேரேஜ் பண்ணுறப்ப எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து விஷன் கேரியர் டாட்டர், நார்மல் விஷன் ஆனால் அவங்க வந்து கேரியர் டாட்டராக இருப்பாங்க. கலர் பிளைண்ட் டாட்டர் 25% வந்து நார்மல் விஷன் கேரியர் டாட்டர் நார்மலாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள கேரியர் ஜீன் இருக்கும். ஓகே, 25% எப்படி இருப்பாங்க, கலர் பிளைண்ட் டாட்டராக இருப்பாங்க. ரிமைனிங் வந்து 25% நார்மல் விஷன் சன் அண்ட் கலர் பிளைண்ட் சன். ரிமைனிங் 25% பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த F2 ஜென்ரேஷனில் டாட்டர்ஸ் எல்லாருமே கலர் பிளைண்ட் அஃபெக்ட் ஆகிடுவாங்க. ஓகே, அதே போல் கலர் பிளைண்ட் சன்னுக்கும் 50% டாட்டர் அண்ட் சன்னை கலர் பிளைண்டாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ் ஆஃப் மேரேஜ் பிட்வீன் த நார்மல் விஷன் மென் அண்ட் கலர் பிளைண்ட் உமன். ஓகே, லிசன் ஸ்டூடெண்ட், நீங்கள் இப்போ வந்து இது பார்த்துட்டு ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். பட் ஆனால் எக்ஸாம் எழுதுகிறப்ப கண்டிப்பாக மறக்கும். டிஃப்ரெண்ட்டாக கொஷின்ஸ் பேட்டர்னை வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்குறப்ப நமக்கு ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால் திருப்பி எத்தனை தடவை படித்தாலும் இது எழுதி பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் இயர் இந்த கொஷின்ஸ் வந்திருக்கு. உங்கள் சீனியர்ஸ் கூட கிளாஸில் எழுதுகிறப்ப நல்லா எழுதுனாங்க இந்த கொஷின்ஸை. ஆனால் கொஷின்ஸை வந்து க்ரியேட்டிவாக ட்விஸ்டடாக கேட்குறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே தப்பு. ஏன்னா பேப்பரோட ரீவேல்யூஷன் நாங்கள் பார்த்தப்ப எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஷின். எப்பயுமே படித்து எழுதி பாருங்கள், இந்த கொஷின்ஸை ட்ரா பண்ணி பாருங்கள். ஓகே,
Okay, next is inheritance of a Y-linked genes. Okay, what are the X-linked genes disorders, ma'am? Hemophilia, color blindness, Duchenne syndromes, muscular dystrophy. So these are the examples and two diseases we detailedly studied. Now the inheritance of a Y-linked genes already சொன்னேன். So the genes is a non-homologous region of the Y chromosomes is indirectly inherited directly from male to male. ஸோ ஒன்லி ஒய் லிங்க் இருந்துச்சுன்னா மேல் டு மேல் தான் அஃபெக்ட் பண்ணும். இப்போ பால்னஸ் இருந்துச்சு அப்படின்னா பால்னஸ் யாரை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும், அவங்களுடைய சன்னை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும், ஃபீமேலை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ இந்த காதில் ஹைப்பர் ட்ரைகோசிஸ் கண்டிஷன் சொன்னால் அதெல்லாம் என்னப்பா சொன்னோம், ஒய் லிங்க் ஜீன்ஸ் எல்லாம் Holocentric genes in sonama. Okay, so these are the holocentric genes for hypertrichosis. What is the condition of hypertrichosis? Excessive development of hairs on pin of the ear. Okay, so this is always is transmitted directly from father to son because the males inherit the Y chromosomes from the father. Yeah, so in the character trait எங்க இருக்கு, செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆஃப் Y-linked ஜீன்ஸில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ த ஃபீமேல் இன்ஹெரிட்ஸ் ஒன்லி எக்ஸ் குரோமோசோம் ஃப்ரம் த ஃபாதர் அண்ட் ஆர் நாட் அஃபெக்டட். ஸோ ஃபீமேலில் என்ன கிடையாது, ஒன்லி எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கனால ஃபாதர்ட்ட அஃபெக்ட் ஆகிற இன்ஹெரிட்டட் ட்ரையட் அவங்களுடைய டாட்டரை வந்து அஃபெக்ட் பண்ணாது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் இஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் Y-linked ஜீன்ஸ் அண்ட் X-linked ஜீன்ஸ். Overall about the X-linked inheritance. Thank you.